என்ன அக்கறை தைலம் தீர்ந்து போச்சு போல் இருக்கு, வாங்கிட்டு போக. ஹிட்லர் நேரவே வந்திருக்காரு. பேசண்டா. சும்மா இருங்கப்பா, ஏதேதோ உளறி என்னென்னமோ இருக்கு. ஐயா வாங்க வாங்க வாங்க, உட்காரு உட்காரு உட்காரு. என்ன ஜெர்மனியில எப்படி அம்மா அப்பா பாட்டி எல்லாம் சௌக்கியமா? இந்த வருஷம் மகசூல் எப்படி? 5000 5060 நல்ல விளைச்சலா? என்னடா பேசவே மாட்டேங்கிறாரு? சொல்லேண்டா, மீச மன்னார் சாமியோட பேரன். சும்மா முண்டோம், இவர் ஜெர்மனிக்காரரு, தமிழ்ல பேசினா புரியுமா? ஆமா, மீஸ்டிக்கு ஜெர்மனில என்ன சொல்றது? ஐயா ஏது இந்தியா பக்கம் வந்துட்டீங்க, அதுவும் நம்ம ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க. உட்காருங்க உட்காருங்க. என்ன நம்ம ஆபீஸ விலைக்கு வாங்க போறீங்களா? நாங்க விக்கிறது அபிப்பிராயம் இல்லையே. என்ன அது? அடச்சை உமாநாத்து, தூரத்துல பார்த்தா ஹிட்லர் மாதிரி இருக்கிறீங்க. ஹிட்லர் உயிரோட இருக்கிறதா பேப்பர்ல நியூஸ். இந்த ரெண்டையும் சேர்த்த பார்த்து ஒரு நிமிஷம் எனக்கே வேர்த்து விறுவிறுத்து போச்சு. டேய், இது வேற வேலை வந்த கேசுரா. யோ இந்திரியா இந்திரியா, இந்த ஆபீஸ்ல நான் தான் ஹெட் டியூனு ஸ்டாரு. நானே நின்னுகிட்டு இருக்கிறேன், நீ என்ன உட்காந்துட்டு இருக்கிறது? அப்படி ஓரமா போய் இல்லையா? வா, நான் மேனேஜருக்கு போய் கொடுத்துட்டு வரேன். வேலை வேற, அப்படி ஓரமா நெல்லு. சரி நீ போ. சார் அவர் அனுப்பிச்சு வைக்கிட்டீங்களா? நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ அவனை முதலாளிட்டு அனுப்பி வை. சரி சார், இந்த பையனை எனக்கு தெரியாது, ஆனா இந்த லெட்டரை எழுதி அனுப்பியவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவருடைய கணிப்பு எப்பவுமே சரியா இருக்கும்னு என்னால உறுதியா சொல்ல முடியும் சார். மிஸ்டர் வீரராகவன், சார், இதுல இருக்கிற ஒவ்வொரு குண்டூசியும் நமக்கு உபயோகரமா இருக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதே போலத்தான் இந்த கம்பெனியில இருக்கிற ஒவ்வொரு தொழிலாளியும் எனக்கு. நீங்க வர சொல்லுங்க. எஸ் சார். எஸ் ஜாப்பி ஹியர். நாங்க அனுப்பிச்ச டெண்டருக்கு இன்னும் பதிலே வரலையே. ஆமா, அத கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. ஏன்னா டெபாசிட் அமௌண்ட் ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆச்சே, இன்ட்ரெஸ்ட் வரலையே. காதல வேல கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லுங்க. ஐ அம் நாட் ஏபிள் டு ஹியர் யூ. இப்ப கொஞ்சம் சத்தமா பேசுங்க. லவுடர், ஸ்டில் மோர். அப்புறம் ஆமா, அதத்தான் உங்களை பார்க்க சொல்றேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா, அதான் சொல்றேன். ஓகே ஓகே. வெளியில போய் உட்காரு, கூப்பிடுறேன். என்ன முதலாளிய பாக்கணுமா? உட்கார சொன்னாரா? வேற எங்கேயாவது வேலை இருந்தா பார், உன்னை உட்கார சொன்னதையே மறந்துருப்பார். பாத்தியா, முதலாளி போயிட்டாரு, மணி 5 ஆச்சு, கதவெல்லாம் பூட்டிடுவாங்க. மெதுவா வீட்டுக்கு போய் சேரு. போ அண்ணா, இனிமே இருந்தாலும் அண்ணன் கோபம் வராம போ. வேலை கிடைக்கலைன்னு கவலைப்படாத, நீ என்ன குஷிப்படுத்து. அப்பப்ப என்னைய கண்டுக்க, நான் உன்னை பத்தி முதலாளிட்ட சொல்றேன். என்ன கண்டு கண்ணு என் ஜெயிக்கல துடைக்கிற? இது சின்ன கண்டு, நான் சொல்றது பெரிய கண்டுக்கு. என்ன பண்ற? ஞாயிறு டீ கடைக்கு போய் 2 புறையும் டீ வாங்கிட்டு வா அண்ணனுக்கு. நான் காசு கொடுத்து நீ போய் டீ வாங்கிட்டு வரணுமா? டீ வாங்கி கொடுக்க வக்கல்ல, உனக்கெல்லாம் வேலை கிடையாது. போ போ போயிரு, அண்ணனுக்கு கோபம் வந்துரு. மேனேஜர் கூப்பிடாரு. பாவமானாத், உன்னுடைய பொறுமைக்கு ஒரு வெற்றி. உண்மையிலேயே உனக்கு இந்த வேலையில நாட்டம் இருக்கான்னு பாக்குறதுக்கும் உன்னுடைய நிதானத்தை சோதிக்கிறதுக்காகவும் தான் முதலாளி உன்னை 2 நாள் காக்க வச்ச. பல பேர்கிட்ட இந்த மாதிரி செஞ்சிருக்காரு. அவசரக்காரவங்க விட்டுட்டு ஓடிடுவாங்க. உன்னை தினம் 10 ரூபாய் சம்பளத்துக்கு தினக்கூலியா அப்பாயின் பண்ணிருக்க. சந்தோஷம் தானே? லட்சுமி, கடவுள் கண்ணை திறந்துட்டார். வேலை கிடைச்சதா? என்ன வேலை?
பியூன் மாதிரி, ஆனா எனக்கு மேல ஒரு பியூன் இருக்கா. உங்களுக்கு மேல யார் இருந்தா என்னங்க, நமக்கு மேல கடவுள் இருக்காரு. இல்லைன்னா வந்ததும் வராதமா இந்த நல்ல காரியம் நடந்திருக்குமா? ஆமா, என்ன சம்பளம்? தினக்கூலி ஒரு நாளைக்கு 10 ரூபா. 10 ரூபாயா? ஒரு நாளைக்கு 10 ரூபான்னா மாசம் என்னாச்சு 300 ரூபா. எவ்வளவு பெரிய சம்பளம். இருந்தாலும் மொத்தமா மாச கடைசியில வாங்குற மாதிரி இருக்குமா? தப்பு தப்பு. மொத்தமா 300 ரூபாயை வாங்கி செலவு பண்ணிட்டு அப்புறம் 1ஆம் தேதியிலிருந்து கடன் வாங்காம தினம் 10 ரூபாயா வாங்குறது நல்லது இல்லையா? எல்லாத்தையும் அதுக்குள்ளே முடிச்சுக்கலாம். ஏன் கொஞ்சமா சிரிக்கிற? நீ எனக்காக சிரிக்கிற. என்னைக்கோ ஒரு நாள் நாம சந்தோஷமா வாழ போறதை நினைச்சிட்டு இருக்கேன். லட்சுமி, இந்த வேலை உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு, நம்ம ஊட்டிக்கே திரும்பி போயிடுவோம். அது மட்டும் நடக்காது. அந்த ஊர்ல நாம என்னைக்கு நல்ல நிலைமைக்கு வர்றோமோ அன்னைக்கு தான் ஊருக்கு திரும்பி போகணும். அடேங்கப்பா, அப்படின்னா நம்ம கொள்ளு பேரங்கால வரைக்கும் அந்த ஊருக்கு நம்ம போக முடியாது. ஏன் இப்படி தன்னம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? நம்ம காலத்திலேயே நான் வேண்டிக்கிட்டது நடக்கத்தான் போகுது. பாப்பா, அப்பா, அப்பாவுக்கு அசிஸ்டன்ட் பியூன் வேலை கிடைச்சு போச்சு. தினம் கொஞ்சம் கொஞ்சமா காசு மிச்சப்படுத்தி உனக்கு வாழவி, சங்கிலி எல்லாம் வாங்கி போடுறேன். ராசியா அப்படித்தான் சார். 100 பக்கெட் தண்ணி இறப்பேன், கடைசியில ஒரு அழுகுன வாழைப்பழத்தை எடுத்து கையில கொடுப்பானுங்க. பலசரக்கடையில் 50 மூட்டை அரிசி எடுக்குவேன், கடைசியில பொட்டுக்கல்லை எடுத்து கையில கொடுப்பான். அதனால தான் இந்த தொழிலுக்கு வந்துட்டேன். சரி ஏத்து. ஐயா குடி. சார், புலி 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 புலி. அதை விட இந்த பழப்பு ரொம்ப கேவலமா இருக்க. கால நேரத்துல கடவாசல் ஏன் வந்து நிக்கிறேன்? வியாபாரம் நடக்கிற நேரமில்ல இது. போப்போ, 4 பேர் பார்த்தா அசிங்கம். பெத்த பொண்ணுகிட்ட தகப்பன் பேசுற பேச்சை விட வாசிங்க. நான் ஒண்ணு உங்ககிட்ட பிச்சை கேட்க வரல, கொஞ்சம் பணம் கடன் கேட்க வந்தேன். ஒரு சின்ன டீ கடை போடுறதுக்காக. எதை வச்சு கடன் கேட்கற உங்க அப்பங்கிட்ட? எதையாவது வச்சு பணம் வாங்க. எங்க அப்பா எனக்கு எந்த சொத்தும் வைக்கல, கல்யாணத்துக்கு சீரும் செய்யல. முறப்பையன் ஒரு முட்டாள கல்யாணம் பண்ணிக்க வேணும் பிடிவாதம் பிடிக்காம இருந்திருந்தா ஊர்லயே ஒரு புத்திசாலியான பையனை தேடி பிடிச்சு உனக்கு ஒரு கணத்தையும் பண்ணி வச்சிருப்பேன், இந்த கடையை எழுதி வச்சிருப்பேன். தாத்தாவும் அம்மாவும் ரொம்ப கோபமா இருக்காங்க. இப்ப அவங்களை உபத்திரப்படுத்த கூடாது. அதோ பார், நிலா 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 ஓடிவா, நில்லாமல் ஓடிவா. பாரேன், பகல்லே சந்தன தேடுற இந்த முட்டாளுக்கு தொழில் தொடங்கணுமா? தொழில் டீக்கடை வச்சு நடத்த என்ன சாமர்த்தியம் இருக்கும் புருஷனுக்கு? டீக்கடை நடத்த சாமர்த்தியம் எதுக்கு? நீங்க நடத்தல. ஆனா உங்ககிட்ட இல்லாத நேர்மை இவர்கிட்ட இருக்கு, மனுஷத்தன்மை இருக்கு. அதை வச்சு டீ கடை என்ன, டீ எஸ்டேட்டே நடத்தலாம். ஏமா லட்சுமி, பெத்த தகப்பங்கிட்ட பேசுற பேச்சா இது? மரியாதையா இவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. இவர் மன்னிச்சு உன் புருஷனுக்கு இவர் கடையிலேயே ஒரு வேலை போட்டு கொடுப்பாரு. என் புருஷனுக்கு இவரு கடையில வேலையா? எங்களுக்கு யார் தெய்வம் தேவையில்லை. என் புருஷனை யார் முன்னாடி கை கட்டி நிக்க வைக்கவும் மாட்டேன். அப்பா, உங்க பொண்ணு செத்துட்டு தான் வச்சுங்க, கடையோட பேரையும் மாத்திடுங்க. வாங்க போலாம். போ, நீயும் புருஷனும் நடுத்தரவா நிக்க போறீங்க. போ. என்ன லட்சுமி, சாமான்லாம் வெளியே கிடக்குது, வீட்டுக்கு வெள்ளை அடிக்க போறாரா வீட்டுக்காரு? சும்மா இருங்க, வாடகை குடுக்கலன்னு எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டிருக்காங்க. ஐயா, காலையில தானே உங்ககிட்ட வந்து கெஞ்சி கேட்டேன், இன்னும் 10 நாள் பொறுத்துக்குங்க. 10 நாள் 10 நாள்னு இதே வார்த்தையை எத்தனை மாசமா சொல்லிக்கிட்டு இருக்க? எங்க இருந்து உனக்கு பணம் கிடைக்க போகுது? என்னைக்கு உன் புருஷனுக்கு வேலை கிடைக்க போகுது? எனக்கு தெரியாது இந்த முட்டாளை பத்தி. இவன் முகத்தை பார்த்து எவன் வேலை கொடுக்க போறான்? தாய முடியா, ஊர்ல அவனவனுக்கு கேலி பேச என் புருஷன் தான் கிடைச்சாரா? உன் முகத்தை விட அவர் முகம் அழகான முகம் தாயா. ஏன் இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பயணிகளை விட இவருக்கு அறிவு அதிகம்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். வாங்க போலாம், நடக்கிறது நடக்கட்டும். இந்தாம்மா, இதுல ஒரு கடிதாசி வச்சிருக்கிறேன். மெட்ராஸுக்கு போன உடனே இந்த விலாசத்துல போய் பாருங்க. என்கிட்ட படிச்சவன்,
இன்னைக்கு உயர்ந்த நிலையில ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்கிறான். என்கிட்ட ரொம்ப விசுவாசம் வச்சிருக்கான். கண்டிப்பா வேலை கொடுப்பான். இந்த அம்மா இந்த வாங்கிக்கம்மா. மெட்ராஸுக்கு போன உடனே செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? ஐயா, நீங்க எனக்கு பாடம் மட்டும் சொல்லி கொடுக்கல, வாழ்க்கை பாதையாச்சு கொடுத்திருக்கீங்க. ஓ, இதெல்லாம் எதுக்குமா? உன்னுடைய துணிவுக்கும் விடாமுயற்சிக்கும் ஆண்டவன் என்னைக்கும் உங்க கூடவே இருப்பார். God helps those Who help themselves. பரவாயில்லையே, இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கே. போயிட்டு வா. God bless you. ஆண்டவன், எங்களை பார்த்து சிரிச்ச இந்த ஊரு என்னைக்காவது ஒரு நாள் எங்களை பார்த்து தலை குஞ்சம். அன்னைக்குத்தான் நாங்க இந்த ஊருக்கு திரும்பி வருவோம். லட்சுமி, மணி அடிக்கிறான்னா கோயில்ல மணியே இல்லையே. சுதி கலைஞ்ச எங்க வாழ்க்கையில ஒரு சின்ன நாதம் சேர உன் சன்னிதானத்துல நானே மணி கட்டி ஒலி எழுப்புறேன்.